வதிஷ்ட நிதியில் 873.50 லட்சம் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுத்த அமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள். ஒருவர் பேசியதை உன்னிப்பாக கவனித்த அமைச்சர் சிவே கணேசன் சொன்னதை கேட்டு இரு கரங்களையும் உயர்த்தி கும்பிட்டார். கடலூர் நமக்கு நன்றாக இந்த முடியாத சாதனையை செய்து வச்சிருக்கார். இந்த பாலம் திருவாரூர்துறைக்கு கீழக்கல்பட்டிக்கு இந்த பாலத்தை கொடுத்தது எந்த ஜென்மத்திலும் நடக்காத காரியத்தை செய்திருக்கார் நம்ம அமைச்சர். அதனால இன்றைக்கு மக்களுக்கு எந்த மாதிரி குறையா இருந்தாலும் தீர்க்க சந்தோஷமா அடுத்த மணிகள் கோட்டையில் உட்கார்ந்து குறைகளெல்லாம் தீவிரமா செய்ய காத்திருக்கிறார் நம்ம அமைச்சர். நம்ம ஒன்றிய செயலாளர் கூட துணையாக இருந்து நல்ல சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ எம்எல்ஏ வந்தார்கள், இந்த மாதிரி சாதனையை செய்தவர் கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு இந்த பாலக்கரையை செய்தவர்கள் ஒன்றே போதும். அன்னி வந்ததுன்னா அண்ணால போகிறதுக்கு நம்மள முடியாத காரியத்தை ஊருக்கு பண்ணி கொடுத்தார் நம்ம அமைச்சர் ஐயா அவர்கள். ஏனென்றால் நான் இன்னைக்கு 48வது ஆண்டு வருடம் என்னைக்கு நட்டப்படம் எடுத்து அண்ணன் நின்னாரோ அண்ணன் தேர்தல் எடுத்து நான் இன்னைக்கு பொறுப்பை எடுத்து 80 வயசு ஆகுது. இந்த 80 வயசுல அவருக்கு பணியாற்றி இருக்கிறேன். எந்தமான கருப்பாடு நடத்தி வருகிறேன். இன்றைக்கு நம்ம அண்ணன் அமைச்சராக மீண்டும் அமைச்சராக வர காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பொறுப்பாடுகளும் செய்து கொடுக்க அனைவரும் நல்ல வணக்கத்தோட செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லாரும் ஓட்டைக்கு ஒரே மனமா ஓட்ட போட்டு அண்ணனை மீண்டும் மந்திரியாக ஆக்க வேண்டிய கடமை நம்முது. எந்த எதிர்ப்பும் நடக்க முடியாது. பரிமாற நேரம் நம்ம சிந்திப்போம். அண்ணன் தான் அது அடுத்தபடி அமைச்சராக கவலைப்படுறீங்க. எந்த குறையா இருந்தாலும் எல்லாம் நேர்மையா கேளுங்க. செய்ய காத்திருக்கார். நன்றி வணக்கம். எல்லாம் செய்வாங்க. ஓட்ட போட்டு அண்ணனை நாம கொண்டு வருவது கடமை. சூரியன் வடித்தால் சூரியன் மாற்றத்தான முடிக்காமலாம். நான் அண்ணன் எப்படிலாம் ஒரு பொறுப்பெடுத்தாரோ அதே தேடி வரும் பொறுப்பெடுத்திருக்கேன். அவரை கூடவே இருக்கேன். காலால காட்டின வேலையை கைனால செய்திருக்கிறேன். இந்த ஆட்சிக்கு எந்த தடையும் இல்லாத நடக்கும். நன்றி வணக்கம். மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட ஆலத்தூர், சித்தூர், கீழ்கல்பூண்டி, மேலக்கல்பூண்டி, வடகராம்பூண்டி ஆகிய 5 ஊர்களில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது கீழக்கல்பூண்டியில் பொதுமக்களில் ஒருவரான எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்தார்கள். ஆனால் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தரவில்லை. நீங்கள் அமைச்சராக வந்து எங்களுக்கு 873.50 லட்சத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார். மீண்டும் எங்கள் தொகுதிக்கு நீங்கள்தான் அமைச்சராக வர வேண்டும் என கூறியதை உன்னிப்பாக கவனித்த அமைச்சர் சிவே கணேசன். இதில் வட்டாட்சியர் உதயகுமார், ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், கிளை கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு